இந்த எபிசோடின் ஆரம்பத்திலேயே விஜய் வேலை முடிந்து வீட்டிற்கு வருகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக மேல்மாடியில் புதிதாக குடிவந்த அனுவின் வீட்டிற்குள் தவறுதலாக நுழைந்து விடுகிறார். அங்கே கணேஷ் மாமா அனுவை விஜய்க்கு அறிமுகப்படுத்துகிறார். அனு புன்னகையுடன் பேச விஜய் கொஞ்சம் வெட்கத்துடனும் தயக்கத்துடனும் பதிலளித்து அங்கிருந்து கிளம்புகிறார். இந்த முதல் சந்திப்பு இருவருக்கும் ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. அடுத்ததாக கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கு இடையே பெரிய மோதல் ஏற்படும் சூழல் உருவாகிறது. அதை சமாளிக்க முடியாமல் மது அர்ஜுனிடம் உதவி கேட்கிறாள். உடனே அங்கு வரும் அர்ஜுன் ஒரு சிறிய பிராங்க் செய்து அனைவரின் கவனத்தையும் மாற்றுகிறார். அதன் பிறகு இரு தரப்பு மாணவர்களையும் அமைதியாக அமர வைத்து பேசிச் சமாதானப்படுத்தி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். இதற்கிடையில் வீட்டின் மாடியில் ரீனாவும் அனுவும் முதல் முறையாக சந்திக்கிறார்கள். இருவரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுகிறார்கள். பேச்சு விஜய் பற்றி திரும்புகிறது. இதையெல்லாம் கவனித்த ரீனா பின்னர் வீட்டிற்குள் வந்து விஜயை இதை பற்றி கிண்டலாக கலாய்க்கிறாள். மருத்துவமனையில் ரீனா தனது பணியை தொடங்கி கர்ப்பிணி நோயாளியான சஞ்சனாவை சந்தித்து நலம் விசாரிக்கிறார். அப்போது டாக்டர் ரஞ்சித் தனது கேஸ் ஃபைலை அனுமதி இல்லாமல் பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்டது குறித்து கதிரிடம் தனது வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார். என் மருத்துவ முடிவின் மீது நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி ரீனாவின் மனவேதனையை வெளிப்படுத்துகிறது. மறுபுறம் பெங்களூரிலிருந்து ராதியின் தந்தை வீட்டிற்கு வருகிறார். ராதியிடம் பேசும்போது ரீனா எவ்வளவு கோபமாக இருந்தாலும் ஒருநாள் தனது குடும்பத்தை தேடி கண்டிப்பாக வருவாள் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். அதே நேரத்தில் மருத்துவமனையில் மூத்த டாக்டர் சரண்யா தலைமையில் அவசர கூட்டம் நடைபெறுகிறது. கடுமையான வயிற்று வலியால் அனுமதிக்கப்பட்ட அன்வார் என்ற நோயாளிக்கு எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள். ஓபன் சர்ஜரியா அல்லது லேப்ராஸ்கோபி செய்யலாமா என்ற குழப்பம் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் அன்வாரின் மனைவி மருத்துவமனை ஊழியர் மனாசாவிடம் கண்ணீர் மல்க உதவி கேட்கிறார். மருத்துவச் செலவை கட்டும் அளவுக்கு தங்களிடம் பணம் இல்லை என்று கூறி கதறி அழுகிறார். என்ன செய்வது என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென அன்வாரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையை அடைகிறது. இறுதியில் அன்வாரை மருத்துவர்கள் காப்பாற்றுவார்களா? அவரது குடும்பத்தின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா? விஜய் மற்றும் அனுவின் புதிய நட்பு எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.